bonjour வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செட் மாக்குறீங்க? நாங்க இங்க எல்லாரும் செட் மாக்குறோம். அதே போல நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு கேக் சாலே செய்ய போறேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் செய்ய போறாங்க. சரிங்க, அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ முதல்ல நான் ஒரு 200 கிராம் மாவு போடுறாங்க. அதுக்கப்புறமெல்லாம் ஒரு லெவ்யூர் போடுறேன், சோடா உப்பில் அது ஒன்று போடுறேன். கொஞ்சோண்டு மிளகுத்தூள், உப்பு கொஞ்சோண்டு போடுறேன். ஒரு 3 முட்டை போடுறேன். ஒரு 100 ml பால் ஊற்றுறேன். அதாங்க. அதுக்கப்புறமெல்லாம் இந்த மேசக்கரண்டி இது பாருங்கள், இதில் நான் ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்க. இப்போ இதை நம்ம நல்லா அடிச்சிடணுங்க. இதை நான் இப்போ பூரை 160 ஷொஃபே பண்ணுறாங்க. இப்போ இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் ஒலிவு போடுறேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் க்ரூயர் போடுறேன். ஃப்ரோமாஜ் ராப்பே போடுறேன். நீங்கள் எந்த ஃப்ரோமாஜ் வேணாலும் போட்டுக்கலாம். இது மேல் கொண்டு நீங்கள் ஏதாச்சும் போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவாங்க. இப்போ என்கிட்ட ஜம்பம் இல்லை, அதனால் நான் இந்த சோசிஸ் இருக்குது பாருங்கள், அதை நான் பொடியாக வெட்டி அதையும் நான் இதில் போடுறேன். இது ஒரு 5 சோசிஸ் போடுறோம் வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? அதான் இவரை நீங்கள் அழகாக இதை நீங்கள் மெலாஞ்ச் பண்ணணும். இதில் நீங்கள் எந்த ஏர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. நல்லா நான் இன்னும் கொஞ்சம் மேல் கொண்டு மிளகுத்தூள் கொஞ்சோண்டு போடுறேன். அப்போ தான் அது நம்மளுக்கெல்லாம் இந்த காரம்லாம் இல்லைன்னா கொஞ்சம் சவப்பாவாக்கும்ல, அதனால் இதை போட்டுடுவோம். இந்த ஒரிகம் கொஞ்சோண்டு போடுறேன். இது கூட நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஓகேவாங்க. இதை நம்ம நல்லா மெலாஞ்ச் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு பாருங்கள். ஈஸியான இது நம்ம அப்பரித்தீஃபுக்கு செய்வாங்க. சாப்பாட்டுக்கு கூட சில பேர் 2 தோசை சாப்பிட்டு வேறு ஏதாச்சும் தீசரை சாப்பிட்டு கூட இதாகிடுவாங்க. நான் சும்மா சரி இன்றைக்கி இதை செய்வோம் அப்படின்ட்டு, இந்த சமயம் பார்த்து ரம்பம் இல்லையா, அப்போ சரி தோக்குந்த முடிச்சிடணும் எனக்கு, அப்புறம் இழுத்தடிச்சினி போவோம் இல்லையா, அதுக்கு தான். ஓகேவாங்க. அவ்வளோங்க, அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் நீங்கள் பேர் வேணால் போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் ஊற்றுங்க. நான் எண்ணெய் தான் ஊற்றுவேன். அவ்வளோ இந்த எண்ணெய் எப்படி லேசாக ஊற்றிட்டு, வேர் போட்டாலும் எண்ணெய் போட்டாலும் அது ஒன்று தான், அது ஒன்றுமே இது பண்ணாது. நம்மளுக்கு இந்த மூளு நல்லா இருந்துச்சுனாக்கா எல்லாமே நல்லா வரும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதில் கொஞ்சோண்டு மாவு போட போகிறேன். இதை இல்லை அப்படியே பிடிச்சி பாருங்கள் எல்லாச்சும். இது இதில் ஊற்றிடலாம். இப்போது சூப்பரான இந்த கேக் இது செஞ்சுட்டோம். இப்போ இதை நம்ம ஃபூரில் வச்சுடுவோம். இப்போ நான் 170 வச்சுக்கிறேன். ஒரு 40 நிமிஷம் அப்படி வைக்கணும். 40-45 நிமிஷத்துக்கிட்ட நீங்கள் எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி நம்ம அந்த 40 நிமிஷத்துக்கு அப்புறமெல்லாம் நம்ம அதை திறந்து பார்க்கணும். அது கத்தி நம்ம குத்தும் போது, கத்தியை நம்ம அதில் குத்தும் போது அது ஒட்டின்னு இருக்கக்கூடாது. ஒட்டின்னு இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மேல் கொண்டு வைங்க. இல்லைன்னா நீங்கள் அதை ஒரு 40 நிமிஷத்தில் நீங்கள் எடுத்து வெளியே வச்சிடலாம். சரிங்களாங்க. இப்போ நம்ம அதுக்கு காத்துனுக்கலாம். நம்ம தித்திப்பு கேக்லாம் எப்படி செய்கிறோமோ அதே போலியே தான் இந்த கேக்கும். இப்போ நம்ம காத்துனுக்கலாம். இங்கே பாருங்கள், 15 நிமிஷம் ஆகுது போட்டு. எப்படி இது பார்த்தீங்களா? சூப்பராக. அதாங்க, பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குதுல்ல? இதை இப்போ நம்ம வெட்டி பார்க்கலாம்.
அலாங்க சூப்பரான கேக்கு. அலாங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இருங்க கொஞ்சம் லைட் போட்டு காட்டுவோமா? கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு பாருங்கள். ஹலோ சூப்பரான கேக்கு சாலே வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்டிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம், என்ன சொல்கிறீங்க? நம்ம கிறிஸ்மஸ் கேக்கு வெட்டுவோம் தம்மா, அது எவ்வளோ அழகாக அப்படியே ஸ்லேஸாக வெட்டோம், அந்த மாதிரி வெட்டுது பாருங்கள். இங்கே பாருங்க. எம்மா 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 எம்மா. ஓலா செமச்சாக்குதுங்க. பார்த்தீங்களா? மன்னிஃபிக்கா, உண்மையாகவே செம்ம சூப்பராக இருக்குதுங்க. இது வந்து ஜில்லுன்னு தான் சாப்பிடுவாங்க, சூடாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் நாளைக்கு சாப்பிடுவேன் நான். சரிங்க, உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ போடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் வந்து என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்கள் அனுப்புகிற எனக்கு அந்த ஒரு சின்ன மெசேஜ் வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுது. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து அந்த மாதிரி எழுதும் போது இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணு அப்படிலாம் சொல்லி நீங்கள் வந்து எனக்கு கொமாத்தர் போடும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ரொம்ப மெர்சி உங்களுக்கு எல்லாருக்கும். எனக்கு யார் யார் போடுறாங்களோ எல்லாருக்குமே நான் வந்து மெர்சி சொல்கிறேன். இந்த கேக்கு சாலை வந்து நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரிங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.